ஹாய் கைஸ், இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான ஸ்பெஷல் மார்னிங் டிஃபனுக்கு புதினா சட்னி தான். புதினா வாங்கிட்டு வந்தாச்சு. என் பொண்ணு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. புதினாவில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஜீரண சக்திக்கு நல்லது. வாய் துர்நாற்றம் இருக்கவங்க ஒரு 10 புதினாவை வெறுமனே மென்று சாப்பிட்டா கூட சரியாயிடும். மார்னிங்கில் எப்போவுமே புதினா எடுத்துக்கோங்க. நைட்டில் அவாய்ட் பண்ணிவிடுங்க புதினா சாப்பிட்றத. ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான காரத்துக்கு ஏற்றப்ப காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அதையும் இஞ்சியை கட் பண்ணிவிட்டு பூண்டை உரிச்சிட்டு இது மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறம் 1 1/2 தக்காளி அதுவும் நல்லா ஃப்ரை ஆகும் போட்டுட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா புதினா அலசி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. புதினாவை போட்டு நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணுங்க. நல்லா விதங்கினதுக்கப்புறமா தான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி. விதங்கலைன்னா பச்சை வாசனை வரும். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏன்னா நம்ம தக்காளியோட புளிப்பே போதும், புளி தேவைப்படாது. இது தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் போட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். அப்போ தான் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ரொம்ப திக்காகவும் வேணாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது மாதிரி தாளித்து கொட்டிட்டால் சட்னி ரெடி ஆகிடும். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து இறக்கிட வேண்டியது தான். சட்னி ரெடி. இட்லிக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என் பொண்ணு தோசை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தோசை தான் ஊற்றி கொடுக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. பாய் கைஸ்.